வெயிட் பண்ணுறீங்களா? பாத்ரூம் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் ப்ளீஸ், அர்ஜென்ட்டு. அதுக்கப்புறம் இந்த படி வந்து அதில் ஏறி போனால் 3rd ஃப்ளோருக்கு போயிடலாம். வேற இதுதான் லிவிங் ஹால். இங்கே உட்காந்து லைவ் போடுவேன். எனக்கும் குளிக்க இஷ்டம் தான் குமாரி. ஆனால் என்ன தெரியுமா, ஒர்க் அவுட் பண்ணலாம் கூட நம்ம சாப்பிட்டு தூங்கிடலாம் ஈஸியா. எதுவும் தெரியாது. ஒரு நாள் தானே குளிக்கல. நீ பல நாள் குளிக்காம கிடப்பா, அதை பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது. எனக்கே நீ டயர்டாக தான் இருக்கு. வண்டு முருகன், ஆரம், கைப்புள்ள, ஜென், திகில் பாண்டி, ஜெயஹோப், சூனாபானா, வி, அல்லாட்டார்முகம், ஜீமின், ஸ்னேக் பாபு, சுகா, நேசமணி, ஜாங்குக். ஐயோ, லைவ் வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சா? இப்போ போகலாமா வேண்டாமா? சரி, உடனே போயிட்டு வந்துடுவோம். வயசுக்கு வெயிட் பண்ணுறீங்களா? பாத்ரூம் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் ப்ளீஸ், அர்ஜென்ட்டு. ஓகே, இப்போதான்ப்பா நிம்மதியாக இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நாள் கழிச்சு லைவ் வந்திருக்கேன். லைவ் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே போயிட்டு வந்துடலாம்னு நினச்சேன். ஆனால் வந்து பார்க்குறதுக்குள்ளே ஆன் ஆகிருக்கு லைவு. சரி விடுங்க. நீங்களாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நான் சும்மா டிவி பார்த்துட்ருக்கேன் இப்போ தான். தொப்பியை கழட்டுங்க ஜங்குக்குன்னு சொன்னாங்க. எனக்கும் கழட்டணும் போல தான் இருக்குது. ஆனால் இப்போ கழட்டினேன்னு வைங்களேன், உள்ளே வந்து முடி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ நான் அவுத்ததுக்கப்புறம் 2 சைடாக வந்து முடி பிரிஞ்சுக்கும். நான் என்ன செய்யுது புரியுதா? இப்படிக்கும் முடி போயிடும் அவுத்துட்டேன்னா. அதை நான் சரி பண்ணி ஆகணும். டக்குன்னு அவுத்தோடனே கேஷுவலாக முடி வரமாட்டேங்குது. இது ஒரு பிரச்சனையே போய்கிட்டு இருக்கு. எப்படி அவுக்கிறதுன்னு தெரியாமல் நானும் தவிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இருங்க, அதுக்கு ஒரு வழி பண்ணிட்டு வரேன். அதுக்கு முன்னாடி எனக்கு பிறந்தநாள் வருதுன்னு நிறைய விஷயம்லாம் இப்போயே பண்ணுறீங்க. அட்வான்ஸுக்கெலாம் ரொம்ப நன்றி. இது தலையில் போட்டிருக்கு, எனக்கே கடுப்பாக தான் இருக்குது. அவுக்கணும் போல தான் இருக்குது. இருங்க வரேன். எப்படி அவுக்கிறது? இப்போ நான் அவுத்தேன்னா லைவில் நல்லா இருக்காது. பார்த்தீங்கன்னா நான் இப்போ வீட்டில் இருக்கேன். எனக்கு வீட்டில் இருக்க ரொம்ப பிடிக்கும். ஒன்றுமே புரியல. வீட்டில் வேலை நிறைய இருந்துச்சு, வீட்டை சுத்தம் பண்ணணும். ஆனால் துணி துவைக்கிறதுக்கு நிறைய வச்சுருந்தேன். ஆல்ரெடி துணி நிறைய காயுது. பார்த்தீங்களா பின்னாடி துணி எவ்வளோ காயுது பாருங்க. இதை தாண்டி இன்னும் வேற துணி இருக்குது, அதையும் வேற துவைக்கணும். என்னோட துணி நான் இப்போ தான் யோசிக்கிறேன். என் வீடும் கருப்பாக இருக்குது, நான் வாங்கியிருக்கிற துணியும் கருப்பாக இருக்கு பாருங்க. அங்கே அவ்வளோ துணி காயுது. இல்லைன்னா கருப்பு ட்ரெஸ்ஸு உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ முடிய வேற சரி பண்ணியாச்சு. உங்களுக்கு தெரியுதா? என் ட்ரெஸ்ஸு அங்கே அவ்வளோ தொங்குது. எல்லாமே கருப்பு கலரில் இருக்காது. வீட்டோட மேட்ச் ஆகிடுச்சு. தொங்குறதே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ என் தலைமுடியோட பெரிய போராட்டம் தான். இங்கே பார்த்தீங்களா, நடுவில் ஒரு கோடு வருது. இது வந்து போக மாட்டேங்குது. சரி பரவாயில்ல, அது போக போக செட் ஆகிடும். நம்ம வேறு பாட்டு இப்போ மாற்றுவோம். டிவியில் வேறு என்ன பார்க்குறதுனே தெரில. நிஜமாக என் வீட்டில் இருக்கிறது எனக்கு பிடிக்கும். ஆமிஸ் தான் கேட்குறாங்க. எந்த வேலையும் இல்லாமல் ஜாலியாக இருக்கலாம். சாப்பாடு வேற அப்புறம் நான் நிறைய சாப்பிட்றதில்ல. ஒர்க் அவுட் பண்ணணுன்னே இருக்கேன். நான் ஃபுல் நேரமும் ஒர்க் அவுட் தான். நான் காலைல கூட பண்ணேன். எனக்கே செம்ம சாக்கு. வீடு பூரா எல்லாம் பிளாக்காக இருக்குது. பிளாக் ட்ரெஸ்ஸு, வீடே பிளாக்கு, எல்லாமே இப்படி தான் இருக்குது. மாஃபியா வைப்பில் இருக்கும் என்னோட வீடு. அந்த மாதிரி தான் வாங்கியிருக்கிறேன். ஏன்னா இருட்டா. ஆனால் ரொம்ப அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க என் வீடு. நான் அமைதியாக உட்காந்துருப்பேன். இந்த சோஃபா தான் எனக்கு எல்லாமே. எல்லா விஷயத்துக்கும் இந்த சோஃபாவில் தான் உட்காருவேன். எனக்கு அவ்வளோ நிம்மதியாக இருக்கும் இங்கே வந்து உட்காந்தேன்னா. ஆனால் அதுக்குன்ட்டு இந்த சோஃபா நீங்கள் சோஃபாக்கார தம்பி கிட்ட தான் வாங்கினீங்களான்னு கேட்டுறாதீங்க. இல்லை, அங்கெல்லாம் நான் போய் வாங்கலை. ஆனால் எதிர்காலத்தில்
கண்டிப்பா சோஃபாக்கார தம்பி கிட்ட சோஃபா வாங்கியே ஆகணும். என் வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் யூஸ்வலாக லைட்டு போட மாட்டேன். சொல்கிறதெல்லாம் கேட்டால் பேய் மாதிரி இருக்கா, இருட்டுக்குள்ளேயே வாழ்கிறேன்னு நினைக்கிறீங்க. ஆனால் உண்மையிலே லைட்டு போட்டால் டென்ஷன் ஆகும். இப்போ கொஞ்சம் அமைதியாக வச்சுருக்கேன், லைட் வந்து பிரைட்லாம் குறைச்சி வச்சுருக்கேன்னா. உங்களுக்கு நான் வீட்டை சுற்றி காமிக்கிறேன் இருங்க. இது நான் ரீசெண்டாக இப்போ தான் வாங்கின பொருள் இங்கே வச்சுருக்கேன், உள்ளே எடுத்துன்னு வைக்கல. அதுக்கப்புறம் இந்த படி வந்து அதில் ஏறி போனால் 3rd ஃப்ளோருக்கு போயிடலாம். வேற இதுதான் லிவிங் ஹால், இங்கே உட்காந்து லைவ் போடுவேன். இந்த டிவி, நிறைய ஸ்பீக்கர் செட் வச்சுருப்பேன் எல்லாத்துக்கும். அதுக்கப்புறம் இது ஜிம்மு, நான் இருக்கிற இடத்துலையே ஜிம்மு வச்சுப்பேன். பக்கத்தில் மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது, அந்த ரூமில் தான் நான் தூங்குவேன். அதை காமிக்க முடியாது இல்லையா. இது பார்த்தீங்கன்னா சோஃபா விட்டு பிடிக்காம வந்தோம்னா ஜிம்மு இருக்கும். வெளியே போகிறதுக்கு அல்ப்பு போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டேன். ஜிம் இருக்கிறது வசதியாக தான் போச்சு, ஏன்னா தோன்றப்பெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணலாம். அப்புறம் இதுதான் இந்த துணி காயிற ஹேங்கர் வந்து எனக்கு ரைட் சைடில் தான் இருக்குது. செல்ஃபியில் உங்களுக்கு லெஃப்டில் காமிக்குது. சரி, ஓகே. இப்போ என் வீட்டை சுற்றி காமிச்சிட்டேன். இது வந்து நான் இப்போ இருக்கிறது 2nd ஃப்ளோரு. 3rd ஃப்ளோருக்கு போனோம்னா அங்கேயும் ரூம் இருக்கும். ஆனால் எனக்கு பிடிச்ச 2nd ஃப்ளோர் தான். இங்கே தான் வந்து லிவிங் ஹாலும் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஜிம்மெல்லாம் சவுண்ட் அதிகமாக வெளியிலேருந்து வராது, ஜாலியாக இருக்கும். சோஃபாவில் கூட படுத்துடலாம் டிவி போட்டோம்னா. என்ன ஆடாக இருக்கான் லைவில் பேச வச்சு சும்மா வந்துருக்குற. பார்த்தீங்கன்னா லைவில் ஜாயின் ஆகிறதுக்கு ரெக்வஸ்ட் கேட்டான். ஐயோ இருறா வரேன். இப்போதான் குளிச்சுட்டு வந்தேன். போய் சொல்கிறேன், குளிச்சா முடி இப்படி இருக்காதே, நல்லா சாஃப்டாக இருக்கும். நானுமே இனிமேல் தான் குளிக்க போகணும், அலுப்பாக இருக்குது. எனக்கும் அலுப்பாக தான் இருக்குது. டயர்டாக இருக்குடா. சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருந்தேன், சாப்பிட வாங்க லைவ்ல. சரி சாப்பிட்றதா சாப்பிடுறேன், வேணாம் நான் சொன்னேன். நீ சாப்பிடு. நீ சாப்பிடல, நான் தான் பட்னி கிடக்குறேனே. வெயிட் லாஸ் பண்ணணும்டா. இப்படிலாம் உடம்பு போட்டு கெடுத்துக்காத, நான் சாப்பிட்றேன்ல. நீ பாட்டு ஒர்க் அவுட் பண்ணுவியா, நான் பாட்டு சாப்பிடுவேனா? இதுதான் இன்னைக்கான லைவ், வேற லெவலாக இருக்கும். பண்ணுவோமா? எப்படி நீ லைவ் சும்மா தானே ஓட போகிற, நீ பாட்டு ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு அப்புறம் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். நான் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் லைவ் ஆஃப் பண்ணி நானே கிளம்பிடுறேன். உன் சாப்பாட்டில் முடிச்சுட்டு நீ கிளம்பிடுவியா? ஆமாம், நான் முடிச்சுட்டு கிளம்பிடுவேன். நான் கிளம்புறத சொல்லிட்டு போனலாம் ஆசையே இல்லை, நான் பாட்டு ஆஃப் பண்ணிட்டு போயிடுறேன். நீ பாட்டு அடுத்து கண்டினியூ பண்ணிக்க உன் லைவை. என்ன ஒர்க் அவுட் தானே பண்ண போகிற? ஆமாண்டா, தூரமாக கேமரா ஆங்கிள் வச்சுட்டு கிளம்பிடுவேன். மீறி நான் அப்படியே சாப்பாடை பிரிச்சுக்கிறேன். தலைவருக்கு பிறந்த நாள்லாம் வேற வருது. ஆமாம், அது வருது. அதுக்கு என்னப்பா, ஆர்மிஸ்லாம் எனக்கு விஷ் பண்ணாங்க. நீ என்ன தர போகிற எனக்கு என் பிறந்த நாளுக்கு? சொல்லவும் மாட்டேன். உன்கிட்ட இருந்து பதிலே வரலன்னா அதுக்கு பேர் சர்ப்ரைஸ் இல்லை, அதுக்கு பேர் ஒன்றும் கிடையாதுன்னு அர்த்தம். எனக்கு தெரியும் உன்னைய பற்றி நல்லா இத்தனை வருஷம் கூட இருந்திருக்கேன். பரவாயில்ல, என்னை பற்றி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கியா நீனு. செம்ம டேடா இருக்குடா, சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப தூங்கிடலானே இருக்கேன் நான். அப்போ குளிக்க போக மாட்டியா? நீ குளிக்க போகிறேன்னு சொன்ன. நீ என்ன பண்ண போகிற? எனக்கும் குளிக்க இஷ்டம் இல்லை தான் குமார். ஆனால் என்ன தெரியுமா, ஏன் ஒர்க் அவுட் பண்ணால் தன்னால வேர்க்க ஆரம்பிச்சிடும். நீ குளிச்சுதான் வேற வழி இல்லை உனக்கு. ஒர்க் அவுட் பண்ணலாம் கூட நம்ம சாப்பிட்டு தூங்கிடலாம் ஈஸியாக, எதுவும் தெரியாது. ஒரு நாள் தானே குளிக்கல. நீ பல நாள் குளிக்காம கிடப்பா, அதை பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது. எனக்கே எனக்கு டயர்டாக தான் இருக்கு. இன்னைக்கு ஸ்கிப் பண்ணிடலான்னு பார்த்தா அதையும் பண்ண முடியல. ஆர்மிஸ்லாம் அசிங்கமாக நினச்சிருவாங்க. ஆனால் எல்லா ஆர்மிஸும் டெய்லி குளிப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது. அதான் நம்மள்ட்ட உண்மையாக சொல்ல போகிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்களோ யாருக்கு தெரியும். நீ என்ன பண்ண போகிற இப்போ? நான் தான் சொன்னேன் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன் அப்படின்னு. நீ என்ன பண்ணுற? உனக்கு என்னாச்சு? டிவியில் சேனல் மாற்றினா இவ்வளோ பிரைட்டு வருது டிவிலேருந்து. இருளே வாழ்ற ஊசுதுரா. நல்லா பேசிக்கிட்டு இருந்தா லைவ் விட்டு காணா போயிட்டாங்க கைஸ். என்ன சாப்பாடு பிரிக்க போயிட்டான் போல. அவன் வருவான், நம்ம போய் ஒர்க் அவுட் பண்ண போமா? ஆர்டர் பண்ண சாப்பாடு வீட்டுக்கு வந்து. சரி 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 சரி. இவனோட ஒரே சிரிப்பாக இருக்கு. இப்போதான் போனால் அதுக்குள்ளே ஜாயின் பண்ண வரான் திரும்பவும். நீ மூஞ்சியை பார்த்துட்டு இருக்க. நல்ல சாப்பாடாக சாப்பிட்றேன் கைஸ். காலையில் நான் வேறு கிம்பப் தான் சாப்பிட்டேன். வேறனா சிக்கன் மட்டன் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். வேறனா நீயும் வாங்கி சாப்பிடு. சாப்பிட்றது பெருசு இல்லைடா, என் குறிக்கோள் சரியான பீஸ் பாரு. சூப்பராக இருக்கு, டேஸ்ட் அல்டிமேட். சும்மா இல்லாமல் காமிச்சு காமிச்சு ஆசை விட்டுறான் வேற.
டே வாயில் எடுத்து நான் தான் டயட்ல இருக்கேன்ல. நாக்கு ஊறும். வெறுப்பேத்துறதுல கடுப்பாய் இடத்த விட்டே காலி பண்ணி போயிட்டானா? சரி நம்ம சாப்பிடுவோம். இதெல்லாம் சூப்பரா இருக்கு பாரு. உனக்கு தான் கொடுத்து வைக்கல. வேற என்ன சொல்ல, உனக்கு ஆர்டர் போட்டுடுறேன். திரும்ப திரும்ப நான் ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்கேன் பாரு, நீ அடி வாங்க போற. நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், நீ ஒர்க் அவுட் பண்ண போறியா? அவனை விடுங்க ஆர்மிஸ், உருப்படாம போயிட்டான். என்ன மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி ஃபிட்டாக வச்சுக்க மாட்டான் உடம்ப. ஆமாம். சூப்பராக இருக்கு. உனக்கு தான் கொடுத்து வைக்கல, என்ன பண்ணுறது? உன்னை லைவ்ல சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை, வாயை மூடிட்டு தான் சாப்பிடணும்னு சொன்னேன். ஜாலியாக நான் ஷோ பார்த்துட்டே சாப்பிட்றேன். ஜாலியாக சாப்பிட்ற, சாப்பிடு சாப்பிடு. உனக்கு வேணும்னா நீ சாப்பிடணும். சாப்பிட்றவனை பார்த்து கண்ணு வைக்கக்கூடாது. இவன் கண்ணு வைக்கிறத பார்த்தா பின்னாடி எனக்கு பிச்சுக்கிட்டு போயிடும் போல. சாப்பிடு சாப்பிடு, ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன்னா. கேட்கவே இல்லை நான். ஆனால் சொல்கிறான் பாருங்க, அதுக்கு போய்ட்டு பொறாமன்னு அர்த்தம். எனக்கு ஒன்றும் இவனை காமிச்சு சாப்பிட்ணும் அவசியம் இல்லை. நான் பாட்டு ஆமிஷ் காமிக்கணும்னு நினச்சா சாப்பிடல, அவ்வளோதான். எங்கே காணா போயிட்ட? லைவ் ஆஃப் பண்ணாமல் போயிட்டானா? நானே ரிமூவ் பண்ணணுமா இப்போ வேணா? பா, சிக்கன் பீஸ் அவ்வளோ இருக்கு. எங்கே போன இவ்வளோ நேரம்? தண்ணி குடிக்க போயிட்டேன். உடனே நான் ஒரேடியே போயிட்டேன்னு நினச்சிருப்பேன் நீ. சரி சரி சாப்பிடு. அவ்வளோதான், முடிய போகுது. இந்த ஷோ எவ்வளோ மஜாவாக இருக்குது. அவன் போய் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கான். இன்னுமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான்? சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். லைவ் கட் பண்ணிட்டு போக மாட்டானே. ஃப்ரெண்டு உயிரை கொடுத்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கான், அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இப்போலாம் சாப்பிட்றப்ப ஏதாச்சும் பார்த்துக்கிட்டே சாப்பிட்டா தான் ஜாலியாக இருக்குது. அப்போ தான் சாப்பாடு வயிற்றுக்குள்ளே இறங்குது. நம்ம இதே தனியாக சாப்பிட முடியல. ஆகும் ஆகும். கூட யாருனா இருந்தால் வச்சு அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே சாப்பிட்லாம். இவனும் ஒர்க் அவுட் பண்ண போயிட்டான். ஆடு வேறு இவ்வளோ ஆடு வருது. இதுக்கு ப்ரீமியம் கூட போட பிடிக்க மாட்டேங்குது. எதுக்கு காசு செலவு பண்ணிக்கிட்டு? அவ்வளோதான், சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ இது டிஸ்போஸ் பண்ணி ஆகணும். இந்த ட்ரேவெல்லாம் எங்கே போடுறது? ஜூஸை காலி பண்ணுவோம். இன்னும் அவன் பண்ணிகிட்டு இருக்கான் ஒர்க் அவுட்டு. இதான் எங்கள் வீட்டு கிச்சனு. லைவை முடிச்சுக்கலான்னு இருக்கேன். அவன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை, நான் கட் பண்ணிட்டு போகிறேன். நான் பார்த்துட்டேன். சபா வந்தான், அவன் வேலையை பார்த்து முடிச்சுட்டு கிளம்பிட்டான். எனக்கு தான் பசிக்குது. இந்த ஒர்க் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குளிக்கணும். காய வச்ச துணிமணி எல்லாம் மடிச்சு திரும்ப பீரோக்குள்ளே வைக்கணும். அப்புறம் புது செட்டு துணியை வர துவைக்க போடணும். அதுக்கப்புறம் நானும் சாப்பாடு வாங்கி சாப்பிடணும். என்ன இவ்வளோ வேலை இருக்கு? இதெல்லாம் இன்னைக்கு செய்ய முடியுமானே தெரியலையே. பேசாமல் குளிக்கிறத ஸ்கிப் பண்ணிடலாமா? மிஸ், என்னால் முடியல, செம்ம டயர்டாக இருக்கு. சப்பா, 3/4 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணேன். சரி, 3/4 மணி நேரம் சாப்பிட்டுட்டு இருந்திருக்கான் பாருங்க. ஒரு மனசு அவ்வளோ நேரமாக சாப்பிடுவான். வீட்டை சுத்தம் பண்ணணும், வீட்டை கூட்டணும். சப்பா, துணியே இவ்வளோ ஹேங்கரில் தொங்குது, அதெல்லாம் பார்த்தாலே மயக்கம் வருது. எம்மாடி டயர்டாக இருக்குப்பா எனக்கு. அவன் எப்போ போயிட்டான் போல லைவ் ஆஃப் பண்ணிட்டு. நான் இன்னும் உட்காந்துருக்கேன்.
இதுக்கப்புறம் தான் மிஸ் பெரிய பெரிய வேலையாக இருக்குது, அதெல்லாம் நான் பார்க்கணும். உங்களுக்கும் வீட்டு வேலை இருக்கும் அப்படி தானே? அதையும் நீங்கள் பார்க்க போகணும். பாய்.